ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விஜய், சரஸ்வதி விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே மணி 10:30 இருக்கும். பிரசித்தியா வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன், அதாவது ஃபோக் பேட்டில் 1-to-1 ஒரு புது ஸ்டைல் ஆஃப் டான்ஸில் வந்து பிரசித்தியா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைமு. லாஸ்ட் வீக்கும் காம்படிஷனு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைம் எப்படி ஆடி இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் காட்டணும் அவள் எப்படி ஆடி இருக்கா, அவள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லணுன்றதுக்காக உடனே நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி இப்பயே போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லணும். 3 டான்ஸ் ஆடி இருக்கா, 3 வேறு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபோக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 போயிருக்கா பேட்டில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். சாரி டான்ஸ்குள்ளே போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவோட டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நான் வெளில வெயிட் பண்ணுறேன். சரசு மேக்கப் போட்டு ரெடி பண்ண போயிருக்கா. 3:30க்கு வந்து காம்படிஷனு. டேரெக்டாக இங்கேருந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கே போயிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் பேட்டில், அதாவது 1-to-1 மாதிரி காம்படிஷன் நடக்கும். ஃபோக் சாங்ஸ் மாற்றி போடுவாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஒரு வின்னர், ஒரு ரன்னர், 2 ப்ரைஸ் தான். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பிரசித்தியாவை இந்த வாட்டியும் கூட்டிகிட்டு போகிறோம். நல்லா ஆடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி ஆடுறான்னு. ரேண்டமான மியூசிக்ஸ் தான் போடுவாங்க. எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல. அந்த டைமில் என்ன தோணுதோ அது ஆட வேண்டியதான். நம்ம டிஜே கரோக்கிக்கு ஆடுற மாதிரி. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:45க்கு மேலே ஆச்சுங்க. பிரசித்தியாவுக்கு வீக்கெண்ட் ரெகுலர் கிளாஸஸ் இருந்துச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அதை முடித்தோன்னா அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டோம். ரெடியானோம் டேரெக்டாக வந்து 3:30க்கு அங்கே வர சொன்னாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு போகலான்னு ஒரு பிளானை போட்டு வெளில கிளம்பிட்டோம். பிரசித்தியா ரெடி ஆகிட்டா. ஒரு 4 o'clock தான் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுமா. அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பக்கத்தில் ஒரு ஜூஸ் ஷாப்பில் ஜூஸ் சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போய் டான்ஸ் ஆடுவேன். என்கிட்ட சண்டை போடுறான். நாங்களும் சாப்பிடல. எலிதான் காயுதுன்னு கூட நாங்களும் 2 தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நீ இளநீ குடிச்சே, நாங்க குடிக்கல. தண்ணி தான் குடிச்சோம். தேங்காவும் சாப்பிட்டுருக்க. எங்க அம்மா மட்டனு டான்ஸ் ஆட போறியா? இங்கே இருக்கியா நீ? டான்ஸ் ஆட போறேன். இங்கே இருக்கியா? எங்க அம்மா மட்டன் தலைகரெல்லாம் செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன சாப்பிட போறாங்க? ஃபைனலாக வெளிலேருந்தே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்து ஏதாச்சும் பேசி என்னை கையை பிடிச்சி தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 வாட்டர்மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து சிக்கன் பார்பிக்யூ சாண்ட்விச், அதுக்கப்புறமேட்டு சிக்கன் நகெட்ஸ். இந்த ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். பிரசித்தியா வேண்டான்னு இருக்காரு. சாப்பிட மாட்டேன். பிரசித்தியா பர்கர் கேட்டிருக்கா. பர்கர் நான் வேணான்ட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக சாப்பிட்டுட்டு இப்படி ஆட முடியாது. ஆடிக்கிட்டு தள்ளாடிட்டு போக முடியாது. பக்கத்தில் தான் லேண்ட்மார்க்கு. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போயிடலாம். மாஸ்டிங் மேல் தான் வருவாங்க. இந்த ஷாப்புக்கு ஆல்ரெடி நாங்கள் 2 times விசிட் பண்ணியிருக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நக்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கூட எனக்கு தரல. நான் வேண்டான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. கடைசியில் போனால் போதுன்னு என் பொண்ணு தான் எனக்கு ஒன்று கொடுத்தா. என் பொண்டாட்டி அதை கூட தரலைங்க. சாண்ட்விச் வந்து சரசு ஃபுல்லாக சாப்பிட்டா. நானும் பிரசித்தாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். இங்கே வந்து ஃபலூடா காம்படிஷன் ஒன்று போவோம். இதில் வந்து 10 ஸ்டாப் பண்ணால் ஒரு ஃபலூடா ஃப்ரீ. பிரசித்தியா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 4 வாட்டி ட்ரை பண்ணோம். இன்றைக்கி ஒரு 4 வாட்டி ட்ரை பண்ணோம். ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. ஜஸ்ட் மிஸ். சரி பரவாயில்ல. டான்ஸுக்கு ரெடியா? ஆர் யூ ரெடி? வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சா இல்லையா? சரி நல்லா டான்ஸ் ஆடு. பிரசித்தா கரெக்டாக 2ல் வந்து நிப்பாட்டிட்டா. 9:98. 2 செகண்ட். ஆமாம், 1 செகண்ட் தள்ளி அடிச்சிருந்தா கிடச்சிருக்கும். சரி கிளம்பு டைம் ஆச்சு. ஈவெண்ட்டு கரெக்ட் டைமுக்கு போயிட்டாங்க. செமையான க்ரௌடு. எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இருந்துச்சு. ஆனால் பிரசித்தியா ரொம்ப கூலாக இருந்தா. இந்த ஃபோக் பேட்டிலோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிலிம்ஸுங்க 5 பேர்த்து ஆட விடுவாங்க. ஆளுக்கு ஒரு சாங் போடுவாங்க ரேண்டமாக. 45 செகண்ட்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸில் யார் சூப்பராக ஆகிறாங்களோ அதில் வந்து 16 மெம்பர்ஸாக செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இந்த பேட்டில் ரவுண்டில் பிரசித்தியா ஃபஸ்ட்டு டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. ஸோ எப்படி ஆட போகிறா, என்ன பண்ண போகிறான்னு ரொம்ப எக்ஸ்பெக்டடாக நாங்கள் காத்திருந்தோம். கரெக்டாக பிரசித்தியா பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க. எப்படி ஆனான்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு பேட்டில் பிரசித்தியா ஆரம்பித்தோடனே சும்மா ரணகலமாக ஆடிட்டா. என்ன பாட்டுன்னு உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. சங்கி மங்கிடா நாங்கள் எப்போவுமே அழுக்குலுங்கிடா. என்ன உனக்கு போட வேண்டிய பாட்டு இவளுக்கு போட்டாங்க. யோசிக்காத, காப்பி ரைட்டுக்காக நாங்கள் பாட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ எனர்ஜியாக ஆடினா என் பிள்ளையா இது அவ்வளோ எனர்ஜியாக ஆடிட்டு இருந்துச்சு. சும்மா நல்ல சோப்லாங்கி மாதிரி ஆடுவா. இன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்து அந்த மியூசிக் கேட்டு எப்பா இன்றைக்கி ஆடியே ஆகணும்னு ஒரு ஆட்டத்தை ஆடினா பாருங்கள், ரணகலமாயிருச்சு. ஆமாம், எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட எனக்கு அழுகியே வந்துருச்சு. எல்லாரும் நம்ம பிள்ளைய கை தட்டுறாங்க, பெருமையாக பார்க்குறாங்கன்னா எனக்கு ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு. இந்த கண்ணீரை துடைக்க கூட பிரசித்தியா டைம் கொடுக்கல, ஆடிக்கிட்டே இருந்தா. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். பிரசித்தியா வழக்கம் போல் எனர்ஜி ஆடினேன். ஆனால் அவளோட சூப்பராக நிறைய பேர் ஆடினாங்க. மொத்தம் 30 மெம்பர்ஸ் ஆடிருக்காங்க. அதில் 16 மெம்பர்ஸ் தான் செகண்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் அவள் செலக்ட் ஆகுறான்னு தெரியல. செம்மையாக உள்ள ஸ்வெட்டிக்காக இருக்க ரவுண்டுனால நீங்கள் பேசியிருக்கேன். பிரசித்தியா எப்படி ஆகலாம் செகண்ட் ரவுண்டில் பார்க்கலாம் தெரியும், போய் பார்ப்போம். எங்களுக்கு செம்ம ஹாப்பிங்க. எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. அதில் பிரசித்தியா செலக்ட் ஆகிருக்கா செகண்ட் ரவுண்டுறப்ப பெரிய விஷயம் தான். நாங்கள் அவளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆக சொன்னோம். 35 மெம்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கேம்ஸ்ல 26 செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நிச்சயமா அந்த 9 மெம்பர்ஸ் சரியா பண்ணல அப்படின்னா இல்ல, அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டான சாங்ஸ் சிச்சுவேஷன் அமையாம இருந்திருக்கலாம். நீங்க வேற இடத்துல இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி நீங்க நினைச்ச மாதிரி சிச்சுவேஷன் அமையாம, இது ஒண்ணுதான் ரீசன். நீங்க சரியா பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 ஒரே சாங் போடுவாங்க. அதில் 2 கண்டஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆடணும். அதில் யார் பெஸ்ட்டாக ஆடுறாங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டில் பிரசித்தியா எப்படி ஆடுறா, ஜெயிக்கிறாளான்னு பார்க்கலாம். I know. Okay, DJ, turn it up. Gemini, neti kodi kada Gemini, neti kada pecha kabani, Gemini, mana meri kada Gemini, mana todi kada Gemini, majari kada Gemini, kabani, Gemini, adilke naanirke kavalai ellam vittu pottu, ungalukku sulukadukkum milka ellam kattu kodu, oh bode, oh bode, oh bode, oh bode, oh bode. ஒரு பயங்கரமான பேட்டில். இந்த பேட்டில் தனியாகவே நீங்க ஒரு கைத்தட்ட அந்த வாட்டருக்கு வெளியே இருக்காது தண்ணிக்கன் போட அந்த மாதிரி சும்மா தான் இருக்கிறது. ஓகே ஜட்ஜ், ஆர் யூ ரெடி? ரெடி ஃபார் தி ரிசல்ட்? ஓகே 3 2 1 Give it up for Brinda. Yeah, nice one. ஸோ அதே எனர்ஜி ஃபஸ்ட்டு பாட்டுக்கு எப்படி ஆனாலும் அதே மாதிரி ஆனால் செகண்ட் ரவுண்டும் கிளியர் ஆகிட்டா. த வின்னர் இஸ் பிரசித்தியான்னு சொல்கிற ஒவ்வொரு டைமும் நான் அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி மேலே பறக்கிற மாதிரி இருக்குங்க. 2 வாட்டி சரசு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த வேர்டு கேட்க எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ப்ரௌடாக ஃபீல் ஆகும் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் பிரசித்தியாவா. போடு மாட்டு போடு தேய்ச்சது போது. தேர்ட் ரவுண்டு பிரசித்தியாவோட ஆட போகிறது பார்த்திங்கன்னா அவங்களோட பெரிய அண்ணா. என்ன பாட்டுக்காரனா, கருத்தை வந்தான் கலிஜா பாட்டுக்கு எனர்ஜி குறையவே இல்லை. அவங்களோட ஈக்குவலண்ட்டாக ஆடினா பார்க்குறவங்களும் என்னடா இந்த சின்ன பிள்ளை எப்படி ஆடுதுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, இந்த 3 சாங்குமே அவங்க மாஸ்டர் முன்னாடி ஆடினா. அவள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா எங்கள் மாஸ்டர் முன்னாடி நான் டான்ஸ் ஆடணுன்னு. அவங்க முன்னாடி ஆடுறப்ப அவள் இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஆடணுன்றதுனால ரொம்ப ப்ரிப்பேர்டாக ஆடிட்டு இருந்தா. எங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நானே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஆடுறதை பார்த்துட்டு நான் தான் வீடியோ ஆடிக்கிட்டே தான் வீடியோ பண்ணதுனால ஷேக் ஆகிட்டே இருக்கும், கோச்சிக்காதீங்க. செம்ம எனர்ஜி. ஒரு ஸ்பாட்டில் கூட அவள் எனர்ஜியை மிஸ் பண்ணல. எங்கெங்கெல்லாம் பீட் அடிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக போட்டு ஒரு மூவ் எடுத்தா பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு. பிரசித்தியாக்குள்ளே அவ்வளோ எனர்ஜி இருக்கானே எனக்கு தெரியும், ஆனால் இப்படி பூஸ்ட் பண்ணி காட்டுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
சச் அ சூப்பர் எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேரும் சூப்பராக ஆனாங்க. ஆனால் வந்து என்ன விஷயம்னா அதுக்கு வந்து டை பிரேக்கர் சொல்லிட்டாங்க. ட்ரான்னு டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணாங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரட்டான சாங் உமா சாங் போட்டாங்க. பிரசித்தியா அவளோட மேக்ஸிமம் எஃபர்ட் ட்ரை பண்ணி ஆடினா, பட் அந்த அளவுக்கு வந்து அவளால் பீட் எடுக்க முடியல. பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிட்டாரு. எனிவே இட்ஸ் அ குட் ட்ரை. ஏன்னா வந்து இந்த பாட்டு அதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. அவளுக்கு கேட்காத பாட்டுக்கு டக்குன்னு பீட் எடுக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதுதான் வந்து அவளுக்கு அங்கே பிரச்சனையாக இருந்துச்சு. பிரசித்தியா வந்து எப்பயுமே ஒரு பாட்டை பார்த்தா அதே மாதிரி ஆடிடுவா. ஆனால் வந்து புது சாங்ஸ் வந்து பீட் எடுக்கிறதா அவளுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால இங்கே மிஸ் பண்ணிட்டா. அவள் மிஸ் பண்ணது என்னமோ ரிதம் தான். ஆனால் அவள் கான்ஃபிடென்ட்டையோ அவள் எனர்ஜியோ மிஸ் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோ எனர்ஜி. கேட்காத பாடல், கேட்காத பீட்டு, இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நானே ஷாக் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்க. இந்தியா வந்து லாஸ்ட் காம்படிஷன் ஆனதோட இந்த டைம் செம்ம பெட்டராக ஆடினா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு போனால் 3ஆவது ரவுண்டில் தான் கொஞ்சம் தோத்துட்டா. ஏன்னா அவங்க சீனியர் பெரியவங்களோட ஆடினா ஒரு ஓல்டு சாங் போடுறதுனால அவரால் பீட்டு பிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பயிற்சி முக்கிய அமைச்சர்னு சொல்லி அவளை ட்ரெயின் அப் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் அவங்க எப்படிலாம் ஆடுறாங்கன்னு பக்கத்தில் உட்காந்து நானும் பார்த்தேன். எனக்கே வீட்டில் வைப் ஆயிடுச்சு. நானே பக்கத்தில் வந்து ஆடணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சங்கடமாக போயிடுச்சு. ஆடினா ஏதாச்சும் சிரிப்பாங்களான்னு சொல்லிட்டு நானே பேர் கொடுத்து ஆடி இருப்பேன். ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க. இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஏன்னா நீங்கள் நிறையா செஞ்சுருந்தோம். சாப்பிட்றதுக்கு வயிறு அளவுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. வேற என்ன அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை கோட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். கோட் ஒரு வழியா எங்களோட இடத்தை நாங்க வந்து அடைஞ்சிட்டோம். சோழ பயணத்துல வரும் 1000 மாதிரி அந்த மாதிரி ரொம்ப நேரம் பயணமாகி போச்சு. ரோமா கண்டிப்பா பொக்குன்னு சாப்பிடவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி அப்பா வரப்ப எனக்கு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு. கிரேப்ஸ் வாங்கலாம் கிடையாது. இல்லம்மா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு பசிக்கலையா? சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஒரு சூப்பரான ஒரு டே. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு சூப்பரான டே இல்ல, சாரி என்ன சொல்றது, டான்ஸ் ஆனது சூப்பர். ஆனா வயிறு தான் இது. சாப்பிடலாம். ஆனா செம்ம எனர்ஜியா இருந்துச்சு. இப்போ வந்து செம்ம பிடிக்கிற சாப்பாடு. முனி படத்துல சாப்பிடுவாங்க போட்டு வரான்டா முனி அப்படி சாப்பிட போறேன். அப்படிலாம் நினைச்சாலும் எனர்ஜி ஆயிடுச்சு. ஆமா பிரசி செம்ம பிரசி செம்ம செம்ம செம்ம. வாமா வாமா தங்கு. முனி சரசு சாப்பிட உட்காந்துட்டான். ஆமா நான் முனி நீங்க பனி. வெறித்தனமா சாப்பிட போறேன். மதியானத்துல இருந்து எல்லா கறியும் எனக்கு தான்ற மாதிரி உட்காந்துருக்கிறேன். கட்டின புருஷனுக்கு சாப்பிடலையே, பாவம் ஒரு பேஷண்ட் ஆச்சு, பசிக்கு மேன்லாம் இல்லை. ஒரு ஜூஸ் எப்படி பத்தாதான் எனக்கு சாப்பிட கொடுத்தீங்களா? எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லு டக்குன்னு. உட்காரு. கேட்க மாட்டேனே நான் என்ன செய்வேங்க பாருங்க. முனி மாதிரி எப்படி தட்டில் போட்டு சாப்பிட்றா பாருங்க. இன்னைக்கு வந்து ஆசாசியாக தலைக்கறி எல்லா கறியும் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நைட்டு எப்படி ஃபுல்லோடடா சாப்பிட்றதில்ல. 2 ஸ்லிப்பாக நான் சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சாப்பாடே எனக்கு போடாதீங்க, ஒன்லி கறி தான். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். பிரசித்தியாவோட டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆனால் நாங்கள் ஃபீல் பண்ணோம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் மனசும் நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கட்டும். தொடர்ந்து நிறையா நம்ம சேனலில் வீடியோ ரொம்ப லேட்டானா இன் சென்ஸ் என்னன்னா, இன்னைக்கு சண்டே இன்னைக்கு தான் வாடிந்தா, இன்னைக்கு லேட் நைட்லயே இதை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கோம். போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பை பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். சரஸ்வதி விஜய். ஹாப்பி சண்டே, குட் நைட், லவ் யூ ஆல்.